இன்றைய மாநாட்டில் ஒரு சிறப்பு அங்கமாக சமய நாடகம், படிப்பும் பேச்சும் இயற்சுவை, பாடும் பாட்டே இசைச்சுவை, நடிப்பும் கூத்தும் நாடகச்சுவை, இந்த மூன்றும் சேர்ந்ததே தமிழ்ச்சுவை. இந்த தமிழ் கூறும் நல்லுலகில் இந்த நாடகத்தை நமக்காக இங்கே அரங்கேற்ற மலேசிய இந்து சங்கம் பொட்டாலிங்கயா வட்டார பேரவையின் ஆதரவில் அவர்களுடைய திருமுறை வகுப்பு மாணவர்கள் இதோ நமக்காக இந்த திருமுறை கண்ட நன்னாள் என்ற நாடகத்தை நமக்காக இப்பொழுது இங்கே இயக்கவிருக்கின்றார்கள். ராஜகம்பீர ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜமார்த்தாண்ட ராஜகுலதுங்க ராஜகுலதுங்க ராஜகுலதிலக ராஜகுலதிலக சோழ சக்கரவர்த்தி ராஜராஜ சோழன் பராக் பராக் பராக். தில்லைவாழ் மரியோரே வணக்கம். மரியோரே, அப்பர், சுந்தரர், ஞானசம்பந்தர் இம்மூவரின் கைமூத்திரின் கூடிய தேவார சுவடிகளை இவ்வாலயத்தில் எங்கோ ஒரு திருவரியில் வைத்து பூட்டி அதன் திருவுக்கோளை தாங்கள் வைத்திருக்கிறீர்களாமே. அந்த தேவாரம் பாடிய மூவருமே நேரில் வந்து கூறினால்தான் திறக்கதவை திறப்பீர்கள் என்று ஒரு சம்பிரதாயம் நிலவுகிறதாமே. இது ஆச்சரியப்பட என்ன இருக்கிறது? மூவருடன் வரமாட்டேன் என்று சந்தேகமா உங்களுக்கு? மன்னா, எங்கே இருக்கிறார்கள் அந்த மூவர்? எப்படி வரப்போகிறார்கள்? எனக்கு ஒன்றும் விளங்கவில்லை. மூவர் என்ன, நால்வரே வந்து விட்டனர். பாலருந்தும் குழந்தை பருவத்திலேயே உமையம்மையின் ஞானப்பாலை அருந்தி எண்ணற்ற தேவாரங்களை பாடிய திருஞான சம்பந்தர், கல்லோடு சேர்த்து கட்டி கடலிலே தள்ளினாலும் அங்கேயும் நமக்கு துணையாக இருப்பவன் நமச்சிவாயவே என்று பாடி நாவுக்கே அரசர் என்று புகழ்பெற்ற திருநாவுக்கரசர், தன்னுடைய அந்தரங்கள் விஷயத்திற்காக ஆண்டவனே தூது போக சொன்னவர். மரத்தால் எங்கே சுந்தர தமிழால் தம்மை பாடாமல் விட்டு விடுவாரோ என்று பயந்து இவருக்காக இறைவனே தூது போக சொன்னவர். அப்படிப்பட்ட இறைவனே கையொப்புமிட்ட திருவாசகம் பாடிய மாணிக்க வாசகர் பெருமாள், தில்லைவாழ் மரியோரே, தேவாரம் பாடிய நால்வருமே வந்து விட்டனர். இனி தடை என்ன? திறக்கதவை திறக்கலாமே. மன்னா, என்னை மன்னித்து விடுங்கள். இதோ அடிகளாரே, இது என்ன சோதனை? ஏடுகளெல்லாம் கரியானுக்கு இரையாகி விட்டது போல் தெரிகிறதே. இத்தனை பாடுபட்டும் இல்லாமல் போய்விட்டதே. சக்கரவர்த்தியாரே, தெய்வத்திற்கு திருத்தொண்டு செய்யும் உங்கள் திருக்கரங்களால் மண்ணை தொட்டால் பொன்னாக மாறிவிடும். மனம் தளர வேண்டாம். ஏடுகளை எடுங்கள்.
தூடுடைய செவியன் விடையேறியோர் தூவென் மதிசூடி காடுடைய சுடலை பொடிப்பூசி என் உள்ளம் கவர்கல்வன். ஆ தமிழே, என் உயிர் தமிழே. நம்பியாண்டாரே, உங்கள் வாக்கு பழித்து விட்டது. மூவர் பாடிய தேவார் சுவடைகள் கிடைத்து விட்டன. இந்தாருங்கள். சக்கரவர்த்தியாரே, இறைவன் நம் பக்கம் இருக்கிறார் என்பதற்கு இந்நற்காரியம் பழித்து விட்டது. மன்னர் அல்லவா, மன்னருக்காக பூட்டி விட்டு வரைக்குள்ளே பொறித்திருந்த தேவார சுவடிகளை நீங்கள் தான் எடுக்க வேண்டும். உங்களால் தான் இத்தேவார பாடல்களை தமிழகத்திலே பரவ வேண்டும் என்பது அப்பரவனே கட்டளையிட்டான் போது யாருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும்? எல்லையிலே எடு தந்தானடி தில்லையிலே அதை பாட வந்தேன் அவன் எல்லையிலே. இறைவனை நாட இன்னிசை பாட திருமுறை கூறிடும் அறநெறி கூட எடு தந்தானடி தில்லையிலே. திருச்சிற்றம்பலம். பூழியர்கோன் வெப்பு ஒழித்த புகலியர்கோன் கழல் போற்றி ஆழிமிசை கண்டவன் அடி போற்றி வாழித்திரு நாவலூர் வெண்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திரு தாழ் போற்றி. தொடர்ந்து விநாயகர் துதி 5 கரத்தினை அதனை வழங்குவதற்காக செல்வன் கவிஷ் வாசு, ஸ்லாங்கூர் திருமுறை தங்கப்பதக்க வெற்றியாளர், சென்ற ஆண்டு வெற்றியாளர். ஐந்து கரத்தடி யானை முகத்தடி ஐந்து கரத்தடி யானை முகத்தடை இந்திரிலம்பீரை போலும் எயிற்றனை நந்தி மகள் தனை ஞான கோலுந்தினை நந்தி மகள் தனை ஞான கோலுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. திருச்சிற்றம்பலம். தொடர்ந்து சொற்றுணை வேதியன், அதனை வழங்குவதற்காக செல்வன் தேசிகன் கணேசன். சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை தீருந்தடி பொருந்த கை தோழ கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. மலேசிய இந்து சங்கம் தேசிய பேரவையின் ஏற்பாட்டில் மற்றும் இணை ஆதரவு
சைபர் ஜெயா பல்கலைக்கழகம், சுகம் கர்நாடிகா கலை கலாச்சார கலைக்கூடம், பைந்தமிழ் பன்னிசை வகுப்பு மற்றும் பன்னிசை பாடசாலை பெருமையுடன் 2025 திருமுறை மாநாட்டினை படைத்து கொண்டிருக்கின்றது. இந்த மாநாட்டிற்கு வருகை புரிந்திருக்கும் மலேசிய இந்து சங்க தேசிய தலைவர் ஸ்ரீகாசி சங்கபூஷன் திரு தங்க கணேசன் ஐயா அவர்களே, மதிப்புமிகு தான் ஸ்ரீ டத்து முனைவர் ஆர் பழன் ஐயா அவர்களே, இணைவேந்தர் சைபர் ஜெயா பல்கலைக்கழகம் மற்றும் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிங்கப்பூர் திருமுறை மாநாட்டின் செயலாளர் திரு கண்ணப்பன் ஐயா அவர்களே, மலேசிய இந்து சங்கம் தேசிய துணைத் தலைவர் திரு கணேஷ் பாபு ஐயா அவர்களே, மலேசிய இந்து சங்கம் தேசிய கௌரவ செயலாளர் திரு விநாயகமூர்த்தி ஐயா அவர்களே, மலேசிய இந்து சங்கம் தேசியத்தின் கௌரவ பொருளாளர் திரு பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களே, மலேசிய இந்து சங்கம் தேசிய மத்திய செயலவை உறுப்பினர்களே, மலேசிய இந்து சங்கம் மாநில தலைவர்களே, வட்டார தலைவர்களே, சமய ஆர்வலர்களே, பேராளர்களே, விருந்தினர்களே, உங்கள் அனைவரையும் விடியலை வரவேற்கும் புன்னகை பூக்களாய் வரவேற்கின்றோம். கானம் புரிய காற்றை வரவேற்கும் குழல்களாய், அலைகளை வரவேற்கும் காத்திருக்கும் கரையாய் வரவேற்கின்றோம். உங்கள் அனைவரையும் புடைசூழ வரவேற்கின்றோம். அனைவரும் வருக, மாநாட்டை சிறப்பித்து தருக, மேன்மைகள் பெருக, வாழ்த்துக்களை தருக. இவ்வாண்டின் திருமுறை மாநாட்டின் கருப்பொருள் திருமுறையே சைவநெறி கருவூலம். திருமுறையே சைவநெறி கருவூலம், தென் தமிழன் தேன் பாகாகும், திருமுறையே கைலையின் கண், சிவபெருமான் செவிமடுத்த செந்தமிழ் வேதம், திருமுறையே நடராசன் கரம் வருத்த எழுதி அருள் தெய்வ நூலாம், திருமுறையே சொக்கேசன் மதிவழியாய் மலர்ந்தருளும் சிறப்புற்றாமால். இறைவன் சொல்வதை உணருங்கள், மனிதன் சொல்வதை அடியோடு விடுத்து, 12 திருமுறைகளை படித்து தெரிந்து தெளிந்து கொள்ளுங்கள், பகுத்தறிவை வளர்த்து கொள்ளுங்கள். நிகழ்வில் அடுத்த அங்கமாக வரவேற்புரை. விருந்தோம்பல் நம் இரத்தத்தில் கலந்த பண்பாடு. விருந்தோம்பல் தொடுக்குவதே வரவேற்பில் மரியாதை. மரியாதை கொஞ்சம், அன்பு கொஞ்சம், பணிவு கொஞ்சம், குதூகலம் கொஞ்சம், ஒன்றோடொன்று கலந்தபடி, பேராளர்கள் உள்ளம் மகிழும்படி, மாநாடு மேடை களை கட்டும்படி, இனிமையான துவக்கம் அரங்கேறும்படி, கரவொலிகள் விண்ணை எட்டும்படி, உபசரிப்பின் உயரம் தொட்டும்படி ஆற்றிடும் வரவேற்புரையே மாநாட்டின் முதல் படி. இந்து சங்கமே எனது வீடு, இந்து சமயமே எனது வாழ்க்கை என வாழ்ந்து வரும் மலேசிய இந்து சங்க தேசிய தலைவர் ஸ்ரீகாசி சங்கபூஷன் திரு சங்க கணேசன் ஐயா அவர்களை வரவேற்புரையாற்ற இப்பொழுது மேடைக்கு அன்போடு அழைக்கின்றேன். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்தபிரான் அடிபோற்றி, வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமணி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. மதிப்புக்கும் மரியாதைக்குரிய இன்றைய நமது 60ஆம் ஆண்டு, குறிப்பாக திருமுறையே சைவநெறி கருவூலம் என்ற தலைப்பில் மாநாட்டை நாம் இங்கே கூட்டிகிட்டிருக்கின்றோம். இந்த மாநாட்டிற்கு அடியனை பொறுத்தவரை ஒரு அற்புதமான போற்றப்படக்கூடியவர் தான் ஸ்ரீ ஐயா பால்தன் அவர்கள். நம்முடைய இந்த பல்கலைக்கழகத்தின் வேந்தராக இருக்கின்றார், துணைவேந்தராக. ஐயா அவர்கள் இன்றைக்கு பார்த்திங்கன்னா அந்த மண்டபம் நமக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப 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 பணமே இல்லாமல் கூட கொடுக்கக்கூடிய நிலையில் அவர் பேசினார். ஆக அந்த அளவுக்கு எங்களுக்கு நன்றி சொல்ல முதல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் ஐயா அவர்களுக்கு. உங்களுடைய நிர்வாகத்துக்கு எங்களுடைய நன்றி. அடியனோடு இங்கு இந்த மாநாட்டுக்கு எங்களுடைய மத்திய செயலக உறுப்பினர் மரியாதைக்குரிய துணைத் தலைவர் ஐயா கணேஷ் பாபு அவர்களே, தேசிய கௌரவ பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய விவேகரத்னா விநாயகமூர்த்தி ஐயா அவர்களே, என்னுடைய ஆசான் வந்திருக்கிறார் ஐயா சங்கரத்னா தேவார நாயகம் ஆதிமூலம் ஐயா அவர்களே, எங்களோடு
இங்கே இருக்கின்ற துணை பொருளாளர் மரியாதைக்குரிய ஐயா சங்க பூஷன் பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களே, மத்திய செயல உறுப்பினர்களே, மாநில தலைவர்களே, வட்டார தலைவர்களே, நம்முடைய இன்றைய பூசைக்கு சிறப்பாக சங்கொலி எழுப்பி அருமையாக எங்களுக்கு வழிவகுத்து கொடுத்த அந்த அனைத்து சிவனடியார் பெருமக்களுக்கும் முதல்ல வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நல்ல ஒரு பலத்தை கைத்தட்டு கொடுக்கணுங்க. அருமையான ஒரு சங்கொலி கொடுத்தாங்க, சிறப்பாக இருந்தது. அதே வேளையில் இந்த நால்வர் பெருமக்கள் இருக்கிறது போல எனக்கு இந்த நிகழ்வை நடத்துவதற்கு எல்லோருமே நாளாக இருந்தார்கள். ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு நிகழ்வுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த நிகழ்வை 60ஆம் ஆண்டு நிகழ்வை நடத்துவதற்கு முக்கியமாக 4 பேரில் ஒருத்தர் வந்து ஏற்பாட்டுக்குள் தலைவராக இருக்கின்ற, வாங்க ஐயா முன்னுக்கு இப்படி வாங்க, எல்லா இளைஞர் படைகள் தான் சிறப்பாக செய்த விவேகரத்னா உமாசுதன் அவர்களுக்கு இந்த வேளையில் அவருடைய குழுவினர் செயலாளர் சரி பொருளாளரும் சரி எல்லாமே இளைஞர்களை கொண்டு இந்த மாநாட்டை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். முழுக்க முழுக்க மத்திய சேவை கூட எல்லாரும் கடிச்சிருப்பாங்க, நமக்கெல்லாம் எதுவுமே வேலை கொடுக்காம இவங்களே எல்லாம் செஞ்சுட்டாங்களே அப்படின்னு. அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு மாநாட்டை இன்றைக்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற அந்த இளைஞர் சமுதாயத்துக்கு, இளைஞர் குழுவிற்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். முக்கியமாக தேவாரநாயகம் ஐயா ஜெயமாறன் தில்லை அவர்களுக்கு உண்மையிலேயே இந்த மாநாட்டுக்கு ஒரு நோய்வாய்ப்பட்டுட்டார், அவ்வளோ வேலை. ஏன்னா கடைசியில் நேரத்தில் எங்களுக்கு இந்த மலர் வெளியீடு செய்வதற்கு புத்தகத்தை வெளியாக்கணுமே அப்படின்றத இப்போ பொறுப்பு அவர்கிட்ட கொடுக்க வேண்டியதாயிருச்சு. ஆக அந்த ஏற்பாடு செய்கின்ற பொழுது எனக்கு நேற்று இல்லை 2 நாள், நேற்று தான் முந்தா நாள் தான் மருத்துவமனையிலேருந்து வந்தார். திடீர்னு அவருக்கு உடல்நல குன்றி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட வேண்டிய சூழல் ஏற்பட்டுருச்சு. ஆக இந்த 60ஆம் ஆண்டு சிறப்பாக நடைபெறணும் அப்படின்றதுல பலரும் நல்ல ஒரு கனவோடு இருக்கின்றார்கள். எங்களுடைய மத்திய செயலையும் சரி, மாநில தலைவர்களும் சரி, வட்டார தலைவர்களும் சரி, இங்கே ஆதரவு கொடுத்து வந்து அமர்ந்து உட்காந்துருக்குறீங்க பாருங்கள். பிணையங்களிலிருந்துலாம் வந்திருக்காங்க. பிணையங்க ஐயா, நம்ம குருக்கள் சங்க தலைவர் இங்கே இருக்கிறாரு ஐயா, அப்படி வந்துருங்க, வாங்க ஐயா. பிணையங்க வந்திருக்காங்க, ஜொஹூர் வந்திருக்காங்க, ஜோரான ஜொஹூர் மாநிலம், எல்லா மாநிலம் ஸ்லாங்கூர் எல்லா மாநிலத்திலிருந்து நிறைவாக வந்திருக்கின்றீங்க. உங்கள் அனைவருக்கும் இந்த வேலையை நன்றி. குறிப்பாக அடியன் வந்து இங்கே என்ன கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னா, நம்முடைய இந்த மாநாடு இன்று மட்டுமல்ல நாளையும் நடைபெற இருக்கின்றது. அதை முதல்ல நீங்கள் உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வருகின்றோம். ஏன்னா நிகழ்ச்சிகள் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் பார்த்தீங்கன்னா அதுலேயும் 4 தான் நிகழ்ச்சி படைக்க போகிறதும் 4 கொண்ட குழு தான். முக்கியமான அங்கே நம்முடைய கேர்னல் இருக்காங்க, டாக்டர் விக்னேஸ்வரன், தேவார நாயகம் விக்னேஸ்வரன் அவர்கள், அவருடைய குழு இருக்கின்றது. அப்புறம் பன்னிசை வழங்குவதற்கூடிய நம்முடைய இன்னும் பலர் இருக்கிறாங்க, இவர்களெல்லாம் வழங்க இருக்கின்றார்கள். எங்களுடைய முன்னாள் தேசிய தலைவர் மரியாதைக்குரிய டாக்டர் மோகன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். குறிப்பாக அடியன் வந்து ஒரு சில வார்த்தைகள் இங்கே கோரி அமர்வதற்கு கேட்டுக்கொள்கின்றேன். மெய்தான் அரும்பி விதித்தின் விரையார்கிழன் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி விதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்த்துன்னை போற்றி சயசய போற்றி என்னும் கைதான் நிகழ விடையினுடைய யா என்னை கண்டுகொள்ளே. சிவனடியாரும் தமிழடியாருமான நாயன்மார் பெருமக்களால் பாடப்பெற்ற 12 திருமுறைகளில் ஒரே ஒரு திருமுறை மட்டுமே ஆங்கிலம் உள்ளிட்ட பிற மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது. 8ஆம் திருமுறை என்னும் திருவாசகமே அந்த நாளான்மிக முறை. ஆங்கிலேய நீதிமன்றத்தில் வழங்கப்பட்ட ஒரு சில தீர்ப்புகளுக்கு கூட ஆதார மையமாக திகழ்ந்த பெருமையும் திருவாசகத்துக்கு உண்டு. ரஷ்ய இலக்கிய தத்துவ அரசியல் மேதை போற்றிய தமிழ் பக்தி இலக்கியம் உண்டென்றால் அது திருவாசகமே. அந்த திருவாசகம் உங்களுடைய பைகளில் இருக்கின்றது. அதை தொகுத்து வழங்கியவர் ஐயா தேவாரநாயகம் ஜெயமாறன் தில்லை. ஆக அந்த தமிழ் பக்தி இலக்கிய தத்துவம் அரசியல் மேதை போன்றிய தமிழ் பக்தி இலக்கியம் உண்டென்றால் அது திருவாசகமே. திருவாசகம் என்னும் ஆன்மீக நன்னெறிச்சார் படைப்பை பற்றி காந்தியடிகளுக்கு தெரிவித்து வரும் இவரை பரம்பொருளாம் பரமனின் புகழ்பாடும் திருவாசகத்துக்கு உருகார் வேறொரு வாசகத்துக்கும் உருகார் என்பது முன்னோர் வாக்கு. இதில் 38 சிவத்தலங்கள் குறித்து பாடப்பெற்றுள்ளன. திருவாசகத்தில் முக்கியமாக குறிப்பிடப்படும் சிவபுராணம், கீர்த்தி திரு அகவல், திருவண்ட பகுதி, போற்றி திருவகள்,
திருச்சதகம் ஆகியவற்றை உள்ளடக்கிய திருவாசகம் நூல் இன்று உங்கள் அனைவருக்கும் உங்களுடைய பைகளில் பார்த்தீங்கன்னா அந்த புத்தகம் நூல் கையில் இருக்கின்றது. இந்த மாநாட்டில் நம்ம உங்களுக்கு இந்த பக்தி இலக்கியமாக கொண்டு வந்து கொடுத்திருக்கின்ற ஜெயமாறன் தில்லை அவர்களுக்கு இந்த வேளையில் நன்றியை தெரிவித்து, மலைநாட்டின் இந்த புத்தம்புது சமய பெட்டகம் இனிதே வெளியீடு காண்பதுடன் நம்ம சமய அன்பர்களின் உள்ளத்தில் திருநெறிய ஒளியை பாய்ச்ச வேண்டும் என்று மனதார பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். இந்த மாநாடு இன்னும் சிறிது நேரத்தில் இன்னும் உத்வேகமாக நடைபெற இருக்கின்றது. இன்னும் சிறிது நேரத்தில் நம்முடைய ஐயா அவர்களுடைய உரை, அதன் பின்பு சோசோமி ஐயா வர இருக்கின்றார்கள். சில நிகழ்ச்சிகளும் இங்கு இருக்கின்றது, கலைப்படைப்புகள். இவையெல்லாம் கண்டுகளித்து இரவு உணவு உண்டு செல்லுமாறு மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம். தூரத்திலிருந்து வந்திருக்கீங்க, ரொம்ப வசதியாக இருக்கும். இருந்தாலும் இந்த நிகழ்வு மீண்டும் மீண்டும் நடப்பது என்பது சாத்தியமல்ல, அவ்வளவு சுலபம் அல்ல. நிறைய செலவு பண்ணி செய்திருக்கின்றோம். உங்களுடைய இந்த நிகழ்வை முழுமையாக இருந்து கண்டுகளித்து அதற்கு இந்த தமிழ் மொழியை, தமிழ் வேதத்தை நாம் மீண்டும் சென்று அடைவதற்கு நம்முடைய அனைத்து மக்களுக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன். அதுதான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கு இந்த காதலை விட்டுட்டு போயிடாமல் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய் நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய வருங்கால சந்ததிக்கு கொடுக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய கனவு. கிட்டத்தட்ட 12 ஆண்டுக்கு நினைக்கின்ற பிறகு மீண்டும் இந்த மாநாட்டை கூட்டியிருக்கின்றோம். ஆக இந்த மாநாடு சாதாரண மாநாடு அல்ல. நாளை தேசிகர் அவர்கள் வர இருக்கின்றார். பல நிகழ்ச்சிகள் இருக்கின்றது. ஆக எல்லாவற்றையும் கண்டுகளித்து சிறப்புற செல்ல வேண்டும். அதே வேளையில் இது பல்கலைக்கழகம், நம்முடைய பல்கலைக்கழகம். நாம் தூய்மையை பேண வேண்டும். எதுவாக இருந்தாலும் ரொம்ப தூய்மையாக இதை பயன்படுத்த வேண்டும். உங்களுக்கு சிற்றுண்டியெல்லாம் கீழே வழங்கப்படுகின்றது. கீழ்த்தளத்தில் சிற்றுண்டி சாலை இருக்கின்றது. அங்கே தான் உங்களுக்கு மதியம் சரி, காலை சிற்றுண்டி, மதிய உணவு எல்லாமே அங்கே தான் வழங்கப்படும். ஆக அதற்குரிய ஏற்பாடும் நம்ம பல்கலைக்கழகத்தின் வாயிலாக ஏற்பாடு செய்திருக்கின்றோம். ஆக இதெல்லாம் வாய்ப்புகள் கிடைக்கின்றது. அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி நம்ம செம்மையாக சென்றோமானால் அடுத்த ஆண்டு கண்டிப்பாக தான்ஸ்ரீ அவர்கள் நிறைவாக நமக்கு வழங்குவார்கள் என்று சொல்லி வருகை தந்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் நன்றி கூறி இந்த பெட்டகத்தை உங்களுக்கு வழங்கியிருக்கின்றோம். தயவு செய்து மலரை பாருங்கள். மலரில் பார்த்தீங்கன்னா நம்முடைய சுவாமிமார்கள்லாம் ஆசியுரை வழங்கியிருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, நிறைய 12 ஆய்வு கட்டுரைகள் கொடுத்துருக்கின்றோம். 15 ஆய்வு கட்டுரைகள் நினைக்கிறேன். ஆக ஒவ்வொரு கட்டுரையும் பாருங்கள். நாளைக்கு பிரசுரிக்கப்படும் கட்டுரைகள். நாளைக்கு 2 கட்டுரை தேர்வு செய்திருக்கின்றோம். அது சிறப்பான கட்டுரை. நாளைக்கு உங்களுக்கு அதை படைப்போம் என்று சொல்லி உங்கள் அனைவரையும் மீண்டும் நாளையும் இருந்து இந்த நிகழ்வில் கண்டுகளித்து சிறப்பாக நீங்கள் எல்லாம் இல்லம் திரும்ப வேண்டும் என்று பிரார்த்தித்து, எம்பெருமான் என்ன கூத்த பெருமான் இருக்கிறான்ல, அவன் கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் நல்லாசி புரிய வேண்டும் என்று வேண்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். இத்திருமுறை துறைமுகத்தில் இம்மாநாடு என்ப மலேசிய இந்து சங்கத்தின் 12 ஆண்டுகள் சேர்த்து வைத்த ஆசை இப்பொழுது பேராசையாக உங்கள் முன்னில் 60வது ஆண்டில் இதனை நாங்கள் செய்வதில் பெருமிதம் கொள்கின்றோம். இந்த மாநாடு என்ற ஒரு தேரை இருவர் இழுத்துச் சென்றுள்ளனர். தேவாரநாயகம் ஜெயமாறன் தில்லை மற்றும் விவேகரத்ன உமாசுதன் அவர்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்தாக வேண்டும். என்னதான் தேர் இழுத்தாலும் அதனை முறையாக வழிகாட்ட தேர்ப்பாகனாக உமையொரு பாகன் ஒரு பாகம் இருக்க தேர்ப்பாகனாக தேசிய தலைவர் இருந்தமைக்கு பெரிய நன்றிகள்.